நான் கேட்குறதுக்கு கேள்வி இல்லை. ஒரு அலங்கார ஆட்சி, ஒரு ஆட்சி 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் 4 ஆண்டுகளை நிறைவு செஞ்சு 5வது ஆண்டில் பயணிக்கிறாங்க. நீங்கள் எந்த பாயிண்ட்டை வேணாலும் பேசலாம். பேசுவதற்கு மலை போல் குறிந்திருக்கிறது. முதல்ல வேளாண்மை எடுத்துப்போம். அதில் 3 கூறுகள் இருக்கிறது. ஐயா துரைக்கண்ணா அவர்களும் குமார் அவர்களும் அதை பற்றி முதல்ல சொன்னாங்க. 2 பேரும் அதைத்தான் சொன்னாங்க. அதில் 3 கூறு இருக்குது. ஒரு கூறு வந்து அரசியல், இன்னொரு கூறு வந்து வேளாண்மை அடிப்படை, 3வது கூறு வந்து தொழில்நுட்பம். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து பாடம் கற்றுக்கொண்டால் இப்பொழுது சரியாக செஞ்சுடலாம். அரசியல் என்பது 1965 ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு முன்பு திருத்துறைப்பூண்டி பகுதியிலிருந்து என்னுடைய தாத்தா சென்னைக்கு வந்தாருனாக்கா ஒரு பேப்பரை படிக்க சொல்லிவிட்டு மேட்டூர் திறந்து விட்டானான்னு கேளும்பார். ஆமாம், இப்போவும் அதே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மேட்டூர் திறந்து விட்டுட்டானா மேட்டூருக்கு தண்ணி வந்து விட்டதா? 60 ஆண்டுகளாக வருஷம் தாண்டிட்டு. ஆமாம், அதுக்கு நடுவில் ஒரு மாபெரும் விஷயமாக நடந்தது. கெசட்டில் இது வந்தது. அது ஒரு திருப்பு முனை. எது சொல்கிறீங்க? காவிரி. அது 2013 காவிரி தாய் அம்மா கெசட்ல பதிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எந்த முன்னேற்றமும் இல்லை, அவங்க இறந்த பிறகு. இந்த 65 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய புள்ளியாக ஒரு சிகரமாக பார்க்கக்கூடியது அது கெசட்ல வந்து. அதை நாம் சரியாக பயன்படுத்தி நமக்கு உண்டான நீரை நாம் வாங்காமல் இருக்கிறோம். இது அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியது. வேளாண்மை சார்ந்திருப்பது நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது அந்த நெல் முளை விட்டுதுன்னு சொன்னீங்க. கையில் காட்டுறாங்க பாருங்க. அந்த நெல் அப்படி முளை விடுவதற்கு விவிபேரின்னு பேர். விவிபேரியில் இருக்கிற மிகப்பெரிய பிரதிகூலம், அதாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அதுக்கு மேலே பயன் இல்லாமல் போயிடும். போயிட்டு நெல்லை நம்முடைய தொலைக்காட்சி சைடில் படம் போடுறாங்க, அப்படியே தண்ணி வந்துட்டு. ஒரு பப்பாளி பழத்துக்குள்ளே இருக்கிற விதைகள் பப்பாளி பழத்தின் உள்ளேயே முளை விட்டு விடும். அதுக்கு பேர் விவிபேரி. அதை ஒவ்வொன்றையும் எடுத்து நீங்கள் நட்டிங்கன்னா முளைக்கும் பப்பாளி மரம். சார், நீங்கள் அந்த பப்பாளி பழம் விதை விகாரமாக சொன்னீங்க. அந்த பப்பாளி பழத்துக்கு உள்ளேயே முளைக்கிற அந்த விதையானதை வெளியே எடுத்து நாம் மண்ணில் வைத்தால் அது மரமாக வளரும். ஆமாம். ஆனால் நெல் அந்த மாதிரி முளைச்செடுத்துன்னா அது மாட்டுக்கு மட்டும்தான் பயன்படும், அதுவும் முழுமையாக பயன்படாது, ஒன்றுக்குமே ஆகாது. அதனால் விளைவித்த நெல்லுக்கு இருக்கிற காஸ்ட், ஒரு கடையில் மரம் வச்சுருக்காங்க, மரத்தை டேபிளாக பண்ணிட்டாங்கன்னா மதிப்பு கூட்டிடுது. மரம் டேபிளாக மாறினதுனால மதிப்பு கூட்டிடுது. ஆனால் இந்த இடத்துல முழு மதிப்பையும் அது இழக்கிறது இந்த நெல்லானது. இந்தியாவின் வட மாநிலத்தைச் சேர்ந்த ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது தமிழகத்துக்கு வந்து ஒரு வியாபாரம் செய்யுது. நெல்லை பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழியை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதோ ஒரு ஆர்டர் தரோன்றாங்க. அவர் போய் யோசிச்சுட்டு தார்பாலினில் டென்ட்டு மாதிரி பண்ணி நெல் மூட்டைகளுக்கு அடியிலையும் தார்பாலினை வச்சு நெல்லுக்கு மேலேயும் தார்பாலினை வச்சு நெல்லை பாதுகாக்கின்ற முறை. அப்படி. ஆமாம். அதன் மூலமாக மழை பெய்தாலும் நெல் பாதிக்கப்படாது. அதாவது சாக்கு கோணிக்குள்ள அப்படியே பேக்கேஜ் மாதிரி சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து அப்படியே வெளியில் மூடி வைக்கக்கூடிய ஒன்றுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வாங்கி இது எங்களுக்கு தெரியாமல் போச்சேன்னு சொல்லி கவர்மெண்ட்டில் அதை எடுத்துக்கிட்டாங்க. இதை சரியான முறையில் பயன்படுத்தினா விளைவித்த நெல்லுக்கு மதிப்பு கிடைச்சிரும். ஒன்றும் ஆகாது. நாம எல்லாம் குளம், ஊருணி, டேம் என்று சொல்லக்கூடிய அணைன்னு பார்க்குறோம். ஜப்பானில் நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா நெட்டில் தரைக்கு கீழே மிகப்பெரிய இடத்த உருவாக்கியிருக்காங்க, கட்டுமானத்தை. ஒவ்வொரு தூணும் திருமலை நாயக்கர் மகால் தூண் மாதிரி இருக்குது. அப்படி ஒரு 100 தூண் இருக்கிற மாதிரி இடம் அப்படின்னா ஜப்பானில். எப்படி எவ்வளவு பெரிய இடமா இருக்குன்னு பாருங்கள். அது தரைக்கு கீழே அடித்தளத்தில் பாதாளத்தில் மழை நீரை அதில் சேமிச்சிடுறாங்க பாருங்கள். அந்த தூணுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் நிற்கிறாரு, எறும்பு மாதிரி இருக்கார். அப்படின்னா தூணோட ஒசரம் எவ்வளோன்னு பாருங்கள். அவர்களுக்கு சுற்றிலும் கடல் நீர், ஆனால் விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாது. இந்த நீரை அவர்கள் மோட்டார் வச்சு எடுத்து பயன்படுத்துகிறாங்க. நாம் நிறைய நீரை விட்டுடுறோம், அதை சேமிக்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். எம்எஸ் சுவாமிநாதன் ஐயா 2 விஷயங்கள் அவரை பற்றி குறிப்பிடணும் வேளாண்மை சம்பந்தமாக. ஒன்று, அம்மா அவர்கள் இந்த மழை நீர் சேகரிப்பு திட்டத்தை கொண்டு வந்த பொழுது இது தெருவின் ஓரங்களில், சாலைகளின் ஓரங்களில், ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போகின்ற பெரு நெடுஞ்சாலைகளில் இதை உருவாக்கியது மகா புத்திசாலித்தனமான திட்டம்.
வேறு எங்கேயுமே கிடையாது. அது சக்ஸஸ் ஆன ஒரு அது சக்ஸஸ் ஆன திட்டம். success ஆன farm. அந்த அந்த ரீசார்ஜிங் நடந்துடுதுன்னா நிலத்துக்கு அடியில் தண்ணீர் போய் விட்டது என்றால் நிலம் வளமையோடு இருக்கும். அதை அவர் பாராட்டினார். இன்னொன்று அவர் கொடுத்த ஐடியா, நீங்கள் வெக்காலை எடுத்து மாட்டுக்கு போடுறத விட அதற்கு வேறு தீவனத்தை போட்டுவிட்டு வெக்கோலை நிலத்திலேயே மதிச்சிருங்க. ஏன்னா வெக்கோலில் இருக்கக்கூடிய நுனிப்பகுதியை தான், அந்த நெல்லினுடைய கதிரை தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. நெல் வந்து அது மாதிரி 3-4 பங்கு நீளம் கொண்டது. கதிரனுடைய நீளத்தை விட நெல் பகுதி, வைக்கோல் பகுதி பல மடங்கு பெரிதானது. ஆனால் அதுக்கும் மானியம் வாங்கி சொந்த பணத்தில் வாங்கி உரத்தை போட்டு வளர்க்கிறீர்கள். அந்த உரத்தை மாட்டுக்கு உணவாக கொடுத்துடாதீங்க, நிலத்திலேயே மீண்டும் கொண்டு வாங்கன்னு சொல்லி அதை தமிழக அரசு அந்த காலத்தில் எடுத்தது. இப்பொழுது துப்புரவு ஊழியர்கள் அவர்களுடைய இந்த ஒரு சமுதாயத்தை கட்டுப்படுத்துறது 2 பேர் தான் சொல்லுவாங்க. அந்த அரவணைச்சி செல்லுகின்ற 2 கரைகள், ஒன்று காவல்துறை, இன்னொன்று ஆசிரியர் பெருமக்கள். ஆசிரியர் பெருமக்கள் வளர்க்குறாங்க, காவல்துறை கட்டுப்பாட்டை உருவாக்குறாங்க. இந்த 2 துறையும் க்ஷீணமானால், அவை வந்து மெலிந்து போனால் சமுதாயம் பாதிக்கப்படும். அது நமக்கு தெரியல. இதில் 3ஆவதாக வரக்கூடியவங்க தான் துப்புரவு பணியாளர். மிக முக்கியமான பொறுப்பு. துப்புரவு பணியாளர்கள்னால் அம்மா ஐயா குமார் ஐயா அவர் சொன்னார், ஒரு ஆணை ஒன்றை வெளியிடுவாங்க அம்மா, அது நிறைவேற்றப்படவில்லை என்றால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கு நான் உதாரணமே சொல்கிறேன். தென்னையில் மழை தண்ணி தேங்கியிருக்கு, ஆட்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு அதிகாரி, உயர் அதிகாரி, மிக உயர் அதிகாரி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே யார்கிட்டையோ பேசுகிறார், ஒரு பேட்டி மாதிரி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, இந்த தேங்கி இருக்கக்கூடிய நீர் புவியீர்ப்பு விசையினால் மட்டுமே கடலை சென்று அடையும். கிராவிட்டின்னு சொல்லக்கூடிய புவியீர்ப்பு விசையினால். அது கரெக்டு தான், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தத்துவம், அது கரெக்டு தான். ஆனால் அந்தந்த இடத்துல சாக்கடை அடைச்சிருக்கு இல்லையா, நாம் தூக்கி போடுற பால் பாக்கெட்டு கூட சாக்கடை அடைச்சிரும். இந்த பால் பாக்கெட் எடுத்திங்கன்னா தண்ணி முழுக்க உள்ளே போயிடும். அந்த பாயிண்ட்டை விட்டுட்டு அவர் என்ன சொல்லிட்டார், அடுத்த வரியை கொஞ்சம் ஏளனமாக சொல்லிவிட்டார். அடுத்த வரி என்ன சொன்னார், நாங்கள் ஏன் எல்லா இடத்துலையும் ஆளை விட்டு ஒர்க் பண்ண சொல்கிறோன்னா மக்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக. வேலை செய்கிறாங்கன்னு, வேலை செய்கிறாங்க ஒரு இல்யூஷன், அது இல்யூஷனுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம். உண்மை அது கிடையாது. எந்த இடத்துல நிற்கிறதோ அதை நீக்கிறாங்க. அவர் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவருக்கு வேலை போயிடுச்சு. ஆமாம். ஓ, ஜிம்முலேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே வேலை போயிடுது. ஏன்னா இது பேச்சு கிடையாது, இது சரியான பேச்சு கிடையாது. அதனால் அவர் இந்த விஷயம் தெரிந்த உடனேயே அவர் நீக்கப்படுகிறார். அப்படி தான் அமைப்பு இருக்கணும். துப்புரவு பணியாளர்கள் தங்களுடைய பணியை ஒரு நாள் சரியாக செய்யவில்லை என்றால், நம்ம வழக்கமாக சொன்ன ஊர் நாரிடும்பாங்களே, அவ்வளோதான், ஊர் நாரிடும். நேற்று காவல்துறையினர் தங்களுடைய பணியை சரியாக செய்யவில்லை, ஒரு நாள் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா ஆபத்தாயிரும், பெரிய ஆபத்து. யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது. நம்ம குமாரையா சொன்ன மாதிரி காவலர்கள் இல்லைன்னா எவ்வளோ இடங்கள் நடக்கும், பாதுகாப்பு விதிகளை தாண்டி போக்குவரத்து காவல்துறை இல்லைன்னா என்ன, இந்த இடத்துல இல்லை அப்படின்னா உடனேயே அது ஒரு பெரிய விஷயமாயிடும். ஒரு சின்க்ரோனைஸ். இந்த பாதுகாப்பிற்கு அரசினுடைய கவனம், எந்தெந்த இடங்களில் குறைகள் வருகிறதோ, போராட்டங்கள் எழுகிறதோ, அவற்றை சென்று உடனடியாக பார்க்க வேண்டியது அரசோட கடமை. அப்போ தான், இல்லைன்னா அதில் போடுற பணம் இருக்குது பாருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு செயின் தானே. இப்போ நீங்கள் மழை தண்ணியை சரியாக கவனிக்கலை அப்படின்னா அரோ ரூட்டுக்காரன் தான் பணம் பண்ண முடியும். ஏன்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் வயிற்றுப்போக்கு ஏற்படும். ஆரோ ரூட் மாவு தான் எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த காலத்தில் ஆரோ ரூட் மாவு வாங்கி சாப்பிடுவாங்க. அதற்கு முன்னாலே நாம் செய்து விட்டால் அந்த பணத்தை மக்கள் செலவழிக்காமல் இருப்பார்கள். உழவு செய்வதற்கு காளைகள், எருக்கள் இல்லை. ஆமா இல்லையா? வைக்கோல் புதிய எதுவுமே ஆள் இல்லை. அந்த காலகட்டத்தில் காந்திய கொள்கையை பின்பற்றி வந்த ஜேசி குமரப்பா ஒரு அற்புதமான புக் எழுதினாரு. டிராக்டர் சாணி போடுமான்னு கேட்டார். அப்போ குமாரப்பா, ஜேசி குமரப்பா நம்ம மதுரைக்காரர் தான், பேர் வித்தியாசமா இருக்கும். மதுரையில இருந்து போய் காந்தி கிட்ட சேர்ந்து அவர் சொன்னாரு, டிராக்டர் சாணி போடுமான்னாரு. ஐயா நல்ல கண்ணு ஐயா இவர் விவசாயத்தில் நல்ல விஷயங்கள் நம்மாழ்வார் ஐயா, ஒரு மனுஷன் நடந்து போனாலே அங்கே ஒற்றையடி பாதை உருவாகிறது.
வரிசையாக மனுஷன் நடந்து போனா அந்த இடத்துல போய் நீ டிராக்டரை புல்லு முளைக்கல அந்த இடத்துல போய் நீ டிராக்டரை ஓட்டினியானார். மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக விவசாயத்தில் நவீன விஷயங்களை கொண்டு வர வேண்டியிருக்க ஒழிய இந்த கருத்து நான் சொன்ன கருத்தை முடிச்சிடும். நிறைவு கருத்தாக சொல்ல வேண்டும் என்றால் போதை பழக்கத்திற்குண்டான விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 2 கூறுகள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மது என்பது ஒருவனுடைய செயலை, உடல் இயக்கத்தை குறைக்கும். ஆனால் மற்ற வகை போதை வஸ்துக்கள் உடல் ஊக்கம் கொடுக்கும், உடலை துரிதமாக செயல்பட வைக்கும். அதன் மூலமாக ஏற்படுகின்ற தவறுகளை நீக்க கடுமையான நடவடிக்கைகளை அரசு எடுத்தால் மட்டுமே சமூகத்தில் அமைதி நிகழும்.